இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில முதல் பகுதியான அறிவும் ஜோதிடம் பகுதியில தமிழ் ஜோதிடம் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இது பற்றி பேசுவதற்காக நம்ம அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிறார் தமிழ்நாட்டின் பிரபலமான ஜோதிட வல்லுநரான பட்டுக்கோட்டை ஆனந்தன் அவர்கள். முதலில் அவரை வரவேற்கலாம். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். சார், நம்ம நிகழ்ச்சியில அறிவும் ஜோதிடம் பகுதியில ஒவ்வொரு வாரமும் பல சுவாரஸ்யமான தமிழ் ஜோதிட தகவல்களை பத்தி நம்ம பேசிட்டு வரோம். இப்ப நான் கேட்க போற கேள்வியும் ஒரு சுவாரஸ்யமான கேள்வினே சொல்லலாம். விதியை மதியால் வெல்ல முடியுமா சார்? அற்புதமான கேள்வி. அதாவதுமா விதி அப்படிங்கிறது நம்மளோட முன்வினை, மதிங்கிறது தற்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, அவ்வளோதான். இந்த விதி அப்படிங்கிறது ஒரு அப்பா அம்மா மாதிரி, அதை நம்மளால் மாற்ற முடியாது. ஆனால் மதிங்கிறது இன்றைக்கி பார்த்தோம்னா ஒரு தட்டில் ஒரு ஸ்வீட் இருக்குது, ஒரு தட்டில் நெல்லிக்காய் இருக்குது. இது என்னோடய உடலுக்கு எது நன்மையை பயக்கும்னு இதை நான் முடிவு செய்யலாம் அமைப்பில். பொதுவாக அந்த விதி மதியோட தன்மையை பற்றி எப்படின்னா நம்மளோட புராணங்கள் உதாரணம் எடுத்தோம்னா பகவத்கீதையில் கூட கிருஷ்ண பரமாத்மா அந்த கர்ம பாவகம் அப்படிங்கிற ஒரு அத்தியாயத்தில், அந்த கர்மயோக அத்தியாயத்தை தெளிவாக சொல்லியிருப்பார் இந்த விதி மதியை பற்றி. அதில் எடுத்தோம்னா கூட அவரோட நெருங்கிய ஒரு நட்புன்னு சொல்லலாம். அவருக்கு தேரோட்டியது கூட கிருஷ்ண பரமாத்மாவுக்கு அந்த உத்தவர் தான். உத்தவர் கூட ஒரு கேள்வி கேட்பார். என்ன கிருஷ்ணா, தன்னுடைய கடைசி காலகட்டத்தில் அவர் அழகாக கேட்பார், நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா மகாபாரதம் போகிற ஒரு ஆரம்பத்திலே ஒரு ஸ்டார்டிங்லேயே இதை நீங்கள் நிறுத்தியிருக்கலாமே. இந்த சூதாட்டம் நடக்கும்போது நீ மட்டும் போயிட்டு அதை நிறுத்தியிருந்தா இவ்வளோ பெரிய பாரத போருக்கே வேலை இருந்திருக்காதே அப்படின்னுட்டு. அப்போ கூட அவர் அழகாக அதை சொல்லியிருப்பார். அதாவது என்னென்னா, இப்போ அர்ஜுனன், அதே போல் அந்த பாண்டவர்கள் 5 பேர், தர்மர், இந்த அமைப்பில் அந்த தர்மருக்கு சூதாட்டத்தை கலைக்கும் போது இப்போ அங்கிட்ட துரியோதனன் நடப்பார். துரியோதனனுக்கு சூதாட தெரியாது, அது விதியோட பலன். ஆனால் அவருக்கு மதியோட செயல்பாடு என்னென்னா, எனக்கு பொழுது என் தாய் மாமன் ஆடுவார் அப்படின்னு சொல்லி சகுனி ஆட சொல்லிடுவார். இப்போ இதை ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய தர்மர் எப்படி சொல்லியிருக்கணும், இப்போ எனக்கு பொழுது என் மைத்துனர் கிருஷ்ணர் ஆடுவார்னு சொல்லியிருந்தா இந்த போருக்கே வேலை இருந்திருக்காது. அப்போ இந்த அமைப்புக்கு அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஒரு மனிதன் தன்னுடைய மதியை கொண்டு ஒரு சரியான ஒரு திட்டமிடல் செய்யும் பொழுது அந்த திட்டத்தை தகர்க்கக்கூடிய தன்மை எங்களாகிய கடவுளுக்கே இருக்கக்கூடாது. அந்த மதி தர்மத்துக்கு நாங்கள் கடவுளாகிய நாங்கள் கட்டுப்பட்டே ஆகணும் அப்படிங்கிறார். அப்போ அது ஒரு பெரிய விஷயமாக அதை அழகாக சொல்லுவார். அதோட தாத்பரியம் என்ன, மதிக்கான பங்கு ஒரு மிகப்பெரிய முக்கிய பங்கு. அது எப்படின்னா, அந்த பிரபஞ்சம் அந்த நியதி கட்டுப்பட்டு ஆகணுங்கிறது அமைப்பு. அப்படி இருக்கும்போதுமா இப்போ அந்த ஜாதகத்தில் பார்த்தோம் அப்படின்னம்னா, இந்த விதிங்கிறதோட தன்மை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா, ஆத்மா, அதாவது இந்த சோல் பவர் அப்படின்னு சொல்கிறது. அதே போல் மதி அப்படிங்கிறது மனம், அது வில் பவர் அப்படிங்கிறது. இப்போ ஒரு வில் பவர் உள்ள ஒரு ஜாதகமாக இருந்துச்சுன்னு வைங்களேன், இப்போ நானே கஷ்டப்பட்டு ஒரு வில் பவர் இருக்குது, நானே கஷ்டப்பட்டு இடம் வாங்கி, நானே கஷ்டப்பட்டு வீடு கட்டி நான் மனிதனாக ஆகிறதுக்குள்ளே அது எவ்வளவோ பெரிய போராட்டம். இதே அமைப்பில் பார்த்தோம்னா இந்த சோல் பவர் வலிமையாக இருக்கவங்க ஒரு அரண்மனை மாதிரி வீட்டில் பிறக்கிறாங்கல்ல, அப்போ அது விதியோட பலன். பொதுவாக ஒரே விஷயந்தாம்மா, அதாவது விதியை மதியால் வெல்வதற்கு அந்த விதியில் இடம் வேணும், அவ்வளோதான். அந்த விதி தான் அதில் கரெக்டாக அதை நிர்ணயம் பண்ணக்கூடியது. அந்த பதிவில் அங்கே இருந்தால் தான் இந்த மதி கூட செயல்படுங்கிறது அமைப்பு. இது எப்படி இந்த சக்கர விதியில் இது எங்கே இருந்தால் இந்த விதியை மதியால் வெல்லலாங்கிறத நான் கட்டபூர்வமாக அழகாக உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன், அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ உதாரணம், விதிங்கிறது பொதுவாக அந்த லக்கணம், இதுதான் விதி. லக்கணம் தான் ஆத்மானு பேர், நான் பாடமே எடுத்திருக்கிறேன். மதிங்கிறது இப்போ ஒரு சந்திரன், அது இந்த அமைப்பில். இப்போ இந்த விதி லக்கணத்திற்கு ஒரு ஆகாத கிரகங்கள் ஒரு 10ஆவது இடத்துல இருக்குன்னு வைங்க. உதாரணம் சிம்ம லக்கணத்திற்கு ஒரு மாரகாதிபதி, ஒரு ருணரோகாதிபதி, பொதுவாக இந்த சனி பகவான். இந்த சனி பகவான் ஒரு மனிதனுக்கு ஆயுள் ஸ்தானத்தில் அமரும் பொழுது பொதுவாக அவங்களுக்கு ஆயுள் சம்பந்தத்தில் பண்ணலாம், இல்லை ஆயுளுக்கு நிகரான கண்டத்தை கூட கொடுக்கலாம். சரி, இந்த காலகட்டங்களில் இருக்கும்போது அந்த மனிதன் தப்பிப்பதற்கு இயல்பாகவே மதிங்கிற சந்திரனோட பொதுவாக இந்த கேந்திரத்தில் இந்த கிரகம் இருந்துச்சுன்னா, அதாவது கேந்திரம் என்பது 1, உதாரணத்துக்கு சந்திரன் நிற்கிறான 1, 4, 7, 10, இந்த விதிக்கு ஆகாத கிரகத்துக்கு கேந்திரத்தில் சந்திரன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த விதியை இந்த மதியாகிய சந்திரன் வெல்லும்.
இப்போ இந்த அமைப்புக்கு பார்த்தோம் அப்படின்னா இவருக்கு ஆயுள் ரீதியான ஒரு மரணத்துக்கு ஒப்பான ஒரு கண்டம் வருதுன்னு வைங்களேன். அந்த மரண கண்டம்னா இந்த அமைப்புகளுக்கு என்ன அப்படின்னா, அந்த சந்திரன் இருக்கும்போது அது மரணத்துக்கு சமமான வழியை வேறு பக்கம் மாற்றி விடும். நான் ஒருத்தனை ரொம்ப நம்பினேன், நான் அவரை நம்பி தொழில் பண்ணேன், நான் அவரை நம்பிக்கையாக நினச்சேன், இப்போ என்னை அவர் ரொம்ப பழி வாங்கி விட்டாரு அப்படிங்கலாம் இதான் காரணம். அப்போ இந்த விதி ஆயுள காலகட்டங்கள் நிவர்த்தி பண்ணி மாற்று விதமான ஒரு வழியை செய்யும். அதை தான் இந்த விதியை மதியால் வெல்லுதல் அப்படின்னு பேர். நம்ம வெறுமனே இந்த காலகட்டங்களை ஒரு அமைப்பை பொறுத்த மட்டும் எந்த விதமான ஒரு கிரகத்தை எடுத்துக்கிட்டாலும் அந்த விதியாகிய அந்த லக்கணத்துக்கு ஆகாத ஒரு அமைப்புத்தில் ஒரு கேந்திரத்தில் சந்திரன் இருந்தால் அவள் 100% அந்த மதிக்குரிய கிரகம் அவங்களுக்கு சிறப்பாக செயல்பட்டு ஒரு ஏற்றமான ஒரு நல்ல பலனை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் இந்த ஜாதக சாஸ்திரத்தில் மதியாகிய சந்திரனோட அமைப்புக்கு தான் மிகுந்த முக்கியத்துவம் அந்த சாஸ்திரத்தில் கொடுக்குறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே அந்த லக்கண பலத்தில் சொல்கிறதோட ராசி பலத்தை தான் சொல்லுவாங்க. ராசி தான் சந்திரன் காலகட்டம். அப்போ அந்த சந்திர பலத்தால் தான் நிகழ்காலத்தில் எப்படி ஓரளவு நல்லது நடக்கும், நிகழ்கால பலன் அப்படிங்கிறத நீங்கள் சந்திரனை வச்சு தான் நம்ம முன்னீடு செய்ய முடியும். ஏன்னா அந்த உடலும் இந்த மனமும் அன்றாட ஒரு நட்பணியை அப்போ நான் பார்க்குறதுக்கு கரெக்டாக நம்ம சந்திரனை மையமாக வச்சே தான் பண்ணணும். அதனால் எந்த சூழல்லையும் ஒரே அமைப்பு விதியை மதியால் வெல்வதற்கு விதியில் இடம் அமைக்க வேண்டும் என்பது தெளிவான விளக்கமாக. சார், அழகான விளக்கத்தின் மூலமாக நேயர்களுக்கு புரிய வச்சிருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். தொடர்ந்து நாம தமிழ் ஜோதிடம் பற்றி அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி.